Hi viewers, welcome to Aram Info. உங்களுக்கு நான் முதல்ல இந்த அரம் இன்ஃபோ ஆரம்ப காலத்திலேயே புளி இல்லாத ஒரு ரசத்தை செஞ்சு காட்டினேன். எல்லாம் செஞ்சிங்களா? நல்லா இருந்ததா? ஆனால் எனக்கு ஃபீட்பேக்கு பல வியூவர்ஸ்கிட்ட இருந்து ரொம்ப நல்லா இருந்ததாக சொன்னாங்க. வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதில் ரசப்பொடி என்ற ஒரு ஃபேக்டரை கலந்துருந்தேன். அது என்னுடைய சீக்ரெட் ரசப்பொடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சீக்ரெட் ரசப்பொடி என்ன, அது இல்லாத நாங்கள் எப்படி அந்த ரசம் செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வசதியாக செய்யறதுக்காகவே அவங்களுடைய கேள்விகளுக்கு அவங்க கிளாரிஃபை பண்ணுற மாதிரியே இப்போ நான் அந்த ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாமா? இப்போது நான் அளவுக்காக இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஒரு டப்பாவை எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு மாதத்துக்கு வரக்கூடிய ஒரு ரசப்பொடியை நான் இப்போ செய்ய போகிறேன். நான் ரசம் இல்லாத என்னுடைய மதிய சாப்பாடு முடிக்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டில் டெய்லி ரசம் இருக்கணும். அந்த ரசம் செய்கிறதுக்காக ஒரு மாதத்துக்கு வரக்கூடிய ரசப்பொடிக்கு நான் இப்போ உங்களுக்கு அளவு காட்ட போகிறேன். இந்த டப்பாவில் ஒரு டப்பா அளவுக்கு மிளகு, ஒரு அரை டப்பா அளவுக்கு தனியா, ஒரு 1.5 டப்பா அளவுக்கு சீரகம், மிளகு ஒரு 40லேருந்து 50 நம்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 2 கை நல்லா அழுத்தி 2 கைக்கு எவ்வளோ வருதோ அந்த கைக்கு போட்டுக்குங்க. அடுத்தது 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரே ஒரு கை நல்லா காய வச்ச கறிவேப்பிலையை எடுத்துக்குங்க. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டிங்களா? இதை ஒரு வாணலில் போட்டு ஒவ்வொரு ஐட்டத்தையும் தனியாக சிட்டப்பட்டான்ற சவுண்டு வர்ற வரையிலும் வறுத்து எடுத்துட்டு அப்புறம் அதை எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி மிக்சியில் அரைச்சிங்கன்னு சொன்னால் நான் சொன்ன ரசப்பொடி, என்னுடைய சீக்ரெட் ரசப்பொடி தயாராகிடும். நிறைய பேர் ரசப்பொடியில் துவரம் பருப்பு கூட சேர்த்து அரைப்பாங்க. அது சாம்பாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் என்னுடைய சீக்ரெட் ரசப்பொடிக்கு நான் பருப்புகள் எதுவுமே சேர்க்கறதில்லை. இனிமே நீங்கள் செய்ய போகிற எல்லா விதமான ரசத்துக்கும், பூண்டு ரசம், மிளகு ரசம், எந்த ரசம் வச்சாலும், நான் செய்கிற தக்காளி ரசம், எல்லா ரசத்துக்கும் இனிமே உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய எல்லா ரசங்களுக்கும் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கிற ரசப்பொடியை நீங்களே அரைச்சி செய்யணும். இனிமேல் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ரசத்துக்கு நான் சொல்லி கொடுக்குற ரசப்பொடியை நீங்களே அரைச்சி இனிமேல் சேர்க்குறீங்க. ஓகே, வாங்க செய்முறையை பார்ப்போம். இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். முதல்ல நான் மிளகு போட்டுக்கிறேன். நான் சொன்ன அந்த 1 டப்பா மிளகு. இப்போ உங்களுக்கு சத்தமெல்லாம் கேட்குதுங்களா? சிட்டப்பட்டா அப்படின்னு இந்த சிட்டுன்னு சவுண்டு வந்த உடனே இது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு தெரியுது. இதை நான் வேறொரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிட்டேன். அடுத்தபடியாக சீரகம், இந்த 1.5 டப்பா சீரகம்னு சொன்னேன்னே, அந்த 1.5 டப்பா சீரகத்தை எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் ஏறின சூட்டுக்கு சீரகம் கொஞ்சம் சீக்கிரமாகவே இது அந்த சவுண்டு வரும், வெடிக்கிற சவுண்டு, சின்ன வெடிப்பு சவுண்டு. சீரகத்தினுடைய மனம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தீயாமல் பார்த்துக்கணும். தீயிற வரையிலும் இதை வறுக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த வெடிப்பு வர்ற வரையிலும் எல்லாமே சமமாக கொஞ்சம் சூடேற வரையிலும் இது பண்ணிவிட்டு அம்மா இது பாருங்கள் சவுண்டு வந்தது. இப்போ நான் தூக்கி காட்டுறேன் பாருங்கள்.
சீரகம் நல்லா காஞ்சி போச்சு. இதை ஏற்கனவே நான் போட்டிருக்கிற பிளேட்டில் போட்டிருக்கேன். அது நல்லா ஆறட்டும். அடுத்தது தனியா, அரை டப்பா தனியா சொன்னேன் இல்லையா, இந்த அரை டப்பா தனியா. இதெல்லாம் இன்னும் சீக்கிரமாக வெடிக்கும், ஆனாலும் நல்லா காயணும். கொஞ்சம் காரமும் மணமும் நல்லா இது கொடுக்கக்கூடிய தனியா. இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இந்த ரசத்துக்கே மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் தனித்தனியாக சொல்லலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோன்னு சொன்னால் இது ஒரு மருத்துவ ரசமாக கூட இருக்கும். ரசப்பொடி சேர்த்தாலே மருத்துவ ரசப்பொடி. பாருங்கள், அடுத்தபடியாக நான் சொன்ன 40-50 காய்ந்த மிளகாய். இப்போவே சவுண்டு வர ஆரம்பிக்குது. ஏன்னா 2-3 ஐட்டம்ஸ் ட்ரையாக ஃப்ரை பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் அது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இது ரொம்ப சீக்கிரமாக சூடாகிடும். இது சீக்கிரமாகவும் ஆகிடும், தீயக்கூடாது. இது அந்த மாதிரி பார்த்து. அடுத்தபடியாக வெந்தயம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் அந்த வெடிப்பு சவுண்டு வர்ற வரையிலும். பாருங்கள், அது இருக்கிற சூட்டுக்கு உடனுக்குடனே ஆகுது. இதில் நாம் ஏற்கனவே காய்ந்து வச்சுருக்கிற கருவேப்பிலை. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் எல்லாத்தையும் வறுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சு, ஆறின பிறகு நாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது ஹலோ வியூவர்ஸ், இது எல்லாம் அரைச்ச ரசப்பொடி. நல்லா நைஸாக அரைக்கணும். குறைன்னு அரைச்சிங்கன்னு சொன்னாக்கா ரசத்துலேயும் அது குறைன்னு தங்கி போயிடும். இது ரொம்ப மணமாக இருக்கிற ஒரு பொடி. சுமார் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வருது. இது எனக்கு ஒரு மாதத்துக்கு போதுமானது, டெய்லி ரசம் வச்சாலே. ஆகையினால் இதை உடனே இதனுடைய வாசனை போயிடாமல் ஒரு நல்ல டைட்டான பாட்டில்லையோ டப்பாலேயோ போட்டு அரைச்சி வச்சு நீங்கள் ரசப்பொடியை நல்லா பயன்படுத்துங்க. இனிமேல் ரசப்பொடியை வெளியில் வாங்கக்கூடாது. நீங்கள் நான் சொல்லி கொடுத்த ரசப்பொடியை தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் சமையலை மணக்க ரசம் வைக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்க்கலாம். அப்புறம் நான் செஞ்ச இந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண தவறாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் நண்பர்களோடெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று எல்லாரும் இந்த ஐட்டத்தை தெரிஞ்சு பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.